எங்களோட டென்ஹாக் ட்ரிப்பில் நாங்கள் பீச் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே நாங்கள் பீச்சுக்குள்ளே நுழைஞ்சப்போ ரொம்ப குளிராக தான் இருந்தது இங்கேருந்து போகிறப்பையும். அப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி குல்லாலாம் போட்டு எல்லாமே தான் இருந்தோம். ஆனால் அப்புறம் அங்கே போக போக கொஞ்சம் பழகிடுச்சு. ஸோ நான் குல்லாவை கழட்டிட்டேன். அண்ட் சேம் டைம் எனக்கு முடி பறந்தா காற்றுல முடி பறந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஜில்லுன்னு தான் இருந்தது. என்ன தான் எங்களுக்கு ஜில்லாக இருந்தாலும் இந்த பறவைக்கு பாருங்களேன், இந்த பறவை பேர் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பறவை பாருங்கள், அந்த தண்ணியில் போய் எவ்வளோ ஜாலியாக ஹாயாக விளாண்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிளஸட் தானே. இவ்வளோ கூலிங்லேயும் இவங்க இதில் ஜாலியாக இருக்காங்கன்னா. ஸோ ஓகே, இப்போது நாங்கள் அந்த இதுக்கு வந்தாச்சு. நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே சாப்பிட்ற இடம் அதுக்கு மேலேன்னு. ஸோ இது கடலுக்கு நடுவில் தான் இந்த பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. கடலுக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரைட்டில் தான் இந்த ரெண்டு வச்சுருக்காங்க. ஒன்று ராட்டினம் மாதிரி இருக்குது, இன்னொன்று தலைகீழாக தொங்குவாங்க அந்த மாதிரி இருக்குது. ரெண்டு சைட்லேயுமே மக்கள் இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் அந்த சைடு தான் நிறையா இருப்பாங்கன்னு. பட் அட் த சேம் டைம் இந்த சைடும் நிறையா பேர் இருக்காங்க. இந்த ராட்டினம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருப்பாங்களான்னு தெரியல. பட் மக்கள் ஏற ஏற கொஞ்சம் ஏறினாலுமே ஃபுல்லாக ஆகலைனாலுமே சுற்றுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் இந்த சைடு நாயோட இங்கெல்லாம் டாகுலாம் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. அவங்க பெட்ஸை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஈவன் சில இதிலலாம் பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னா, வீட்டில் எ ஹோம் வித்தவுட் டாக் இஸ் ஹவுஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஹோம்னா தான் லவ் எல்லாமே சேர்ந்தது, ஹவுஸ்னால் வெறும் கட்டிடம். அப்போது அந்த டாக் இல்லை அப்படின்னா வெறும் கட்டிடம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. அந்த ராட்டினம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா செம்ம குளிர், ஓப்பனில் இருந்தால் சுற்றுறப்போ செம்மையாக குளிரும். அண்ட் தென் இந்த இது பங்கிரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இதில் தான் நம்மளை நிற்க வச்சு ஏதோ சம்திங் தலைகீழாக பண்ணுவாங்களுக்கு. நாங்கள் போகிறப்போ யாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ எங்களால் அதை இது பண்ண முடியல. ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது. ஆனால் ஏறினா எப்படி தலை சுத்தமா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. பட் நாங்கள் அங்கே போய் ட்ரையே பண்ணலை. ஏன்னா குளிரும் அப்படிங்கிறனால எதுக்கு தேவையில்லாமல் வேணாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த ரோப்பை நீங்கள் எதுக்காக நினச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ரோப்பை கட்டி நம்ம ஷாயின்னு போவோம் பார்த்தீங்களா, அந்த இது போல். எனக்கும் தெரியல, கடைசியாக தான் தெரிஞ்சது. அப்புறம் நான் அப்படியே இந்த வீலை பிடிக்கிற மாதிரி கேட்டேன், அது ஒழுங்காக வரல. அப்புறம் சரி சென்டரில் கை வைக்கிற மாதிரி எடுக்கலான்னு பார்த்து அதை எடுத்தாச்சு. அப்புறம் 2 பேரும் 2 இதுலேயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தனித்தனியாகவும் ஃபோட்டோ எடுத்தோம். இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாய்.